வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேக் ரெசிபி இது. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நமக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இது ரோஸ்டட் ரவைனாலும் பரவாயில்ல, இல்லைனா ரோஸ்ட் பண்ணாத ரவைனாலும் பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல. நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீனி நம்ம மிக்சியில் போட்டு அடித்து 1 கப் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம சேர்த்தோம்னா அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதனால் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிடலாம். இதில் நீங்கள் முட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் இதில் முட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் அதுக்கு பதிலாக இதில் தயிர் சேர்க்க போகிறேன். நீங்கள் தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முட்டை சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். நெக்ஸ்ட் இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதை நார்மல் விஸ்க் வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம பீட்டர் வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்கக்குள்ளே நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிஸில் வச்சு நம்ம இதை 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக் டின் எடுத்து அதில் கீழே நெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிடலாம். நெய்யெல்லாம் எண்ணெய் எதனாலும் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை உள்ளே ஊற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா, நல்ல இனிப்பாக தேவை அப்படின்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக திக்காகட்டும். அது வரைக்கும் இதை கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மேலே இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் ரிவர்ஸில் நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த கேக் ஈஸியாக விழுந்துடும். இப்போ நமக்கு சுவையான ரவை கேக் ரெடி. இதுக்கு பாஸ்போசா கேக் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேக் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.